எல்லாருக்கும் வணக்கம். ராஜகுமார் அப்படி தான் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு தான் பேசுவார். ஏன்னா அவருக்கான அந்த சூழல் அப்படி. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு படத்தை எடுத்துட்டு இந்த படத்துக்கு ஆட்கள் வரல, கூட்டம் இல்லை, படத்தை தூக்கிட்டாங்க. முதல் நாளே நிறைய இடத்துல தூக்கிட்டாங்க. 2வது நாள் சில இடங்கள் மட்டும் ஓடுது, அதுவும் இன்றைக்கி எடுத்துருவாங்கன்ற காலகட்டத்தில் எனக்கு திடீர்னு இந்த படத்தை பற்றின செய்தி ரோஹிணி மேடம் சொல்கிறாங்க, சார் இப்படி ஒரு படம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு. அவங்க இவ்வளோ சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சரி போட சொல்லுங்க பார்ப்போம்னு கேஷுவலாக போய் இந்த தேவி செய்தியல் தேட்டரில் பார்க்குறேன். அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு பையன் ஒரு கேமராவை தூக்கிக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போய் இருக்கிற சின்ன பிள்ளை, ஆயா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் நடிக்க வச்சு, ஆனால் சொல்லியிருக்கிற கருத்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கருத்து. நம்ம மடமையை கொளுத்தக்கூடிய, நம்மளோட உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிட்டு வியாபாரம் பண்ணுறவங்களோட பொய்யை தோல்விச்சு காட்டுற ஒரு படம். ஆனால் அது ரொம்ப நேர்த்தியாக ஒருத்தர் எடுத்துருந்தான்றப்போ சும்மாவே நம்ம ஒரு நல்ல படம் பார்த்தோம்னா தூங்க மாட்டோம். உடனே பதிவு போடுறது என்ன, அதை பற்றி பேசுகிறது என்ன, அதை கிடைக்கிற மேடையிலலாம் பேசுகிறது என்னன்னு சொல்லும் பொழுது இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக என்னுடைய தாட்ஸாக இருந்தது. என்னுடைய கிராமத்து மக்களை நான் அதுக்குள்ளே பார்த்தேன். என்னோட கிராமமும் என்னோட மக்களும் உள்ளுக்குள்ள இருக்கும்போது என்னால் அதை விட்டு விடுபட்டு வெளியே போக முடியாமல் சரி அந்த படத்தை என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப நல்லா இருக்கே இது ஏன் ஓடலைன்னு கூப்பிட்டு பேசும்போது அவர் இப்படி சொல்லும்போது அதை அந்த நேரத்தில் என்னை யாரும் நிறைய பேர் தூக்கி சுமந்துருக்காங்கல்ல, அப்போ நான் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பப்போ நான் ஒருத்தனை தூக்கி சுமக்கணும்ல, அதான தர்மம். அந்த இடத்துல நான் சங்கர் ராஜ்குமார் தூக்கிக்கிட்டேன் தோள் மேலே. அப்புறம் எல்லா இயக்குநர்களையும் கூப்பிட்டு அந்த படத்தை பாருங்கன்னு சொன்னோன்னா, இப்போ சங்கர் ராஜ்குமார் கூப்பிடும்போது யாருன்னு தெரியல, வர முடியல அப்படின்றப்போ இப்போ நான் கூப்பிட்டோன்னா அதுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. எல்லா இயக்குநர்களும் வர்றாங்க. கிட்டத்தட்ட 52 பேர் அன்றைக்கி படம் பார்க்குறாங்க இயக்குநர்கள். அன்றைக்கி லோகேஷ் படம் பார்த்தது மாதிரி அன்றைக்கி போனேன் லோகேஷோட டிசி பார்க்கறதுக்கு. எல்லா இயக்குநரும் இங்கே இருந்தாங்க. எனக்கு இதே மாதிரி ஒரு காட்சி ஏற்கனவே அரங்கேறி இருக்கேன் வெங்காயத்தில், அப்படி தான் தோணுச்சு. அத்தனை இயக்குனர் இருந்தாங்க. அப்போ இந்த வெற்றி இருக்கும்போது நம்ம கூப்பிட்டா எல்லாமே நடக்கும். அது அன்னைக்கு நான் பார்த்தேன். அதை இப்போவும் அது நடந்துச்சு, அன்னைக்கு அது நடந்துச்சு. அப்போ எல்லா டைரக்டரும் பார்த்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு படம் பார்த்தா சில டைரக்டர்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் பின்வழியை ஓடி போயிடுவோம் படம் நல்லா இல்லைன்னா. ஆனால் அத்தனை பேரும் நின்று அந்த திரைப்படத்தை வேல்யூ பண்ணி நின்று பேசினாங்க. அந்த 52 டைரக்டர்ஸ் பார்த்ததும் அதை பூரா கட் பண்ணி ஒவ்வொரு டைரக்டரோட கருத்துக்களையும் வீடியோவை மாற்றி அவரோட படத்தை இடையில இணைச்சு அதை கொண்டு போய் சன் டிவியில் போட்டு காட்டினேன். சார் இப்படி இவ்வளோ டைரக்டர் சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப நல்ல படமாக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 5 ரூபாய்க்கு வாங்காத அந்த படத்தை 52 லட்ச ரூபாய்க்கு விற்றோம். அந்த ஒரு முயற்சியில் அந்த 52 லட்சத்தை வச்சு 30 ரூபாய் வியாபாரம் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த 20 ரூபாய் நீ வச்சுக்க, 30 ரூபாயை வச்சு ஒரு விளம்பரம் போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் தியேட்டர் பிடிச்சி மறுபடியும் அந்த படத்தை திரையரங்கத்தில் சேரன் வழங்கும் பெருமையுடன் வழங்கும் போட்டு வெங்காயம் அப்படின்னு போட்ட உடனே தியேட்டருக்காரங்க போனால் தியேட்டர் கொடுத்தாங்க. மறுபடியும் அது 1 வாரமோ 10 நாள் ஓடிச்சுல்ல, 10 நாள் ஓடிச்சு அந்த படம். ஆனால் ஒரு நல்ல கலெக்ஷனை பார்த்தோம். அது கொஞ்சம் அவருக்கு அவருடைய சுமையை கொஞ்சம் இறக்கி வைக்க அது உதவுச்சு. இது சங்கர் ராஜ்குமார் இல்லை, அந்த திரைப்படம் தான் அதுக்கு காரணம். சங்கர் ராஜ்குமார் எனக்கு முன்ன பின்ன தெரியாது யாருன்னு. என்னை அந்த உந்துதலுக்கு தள்ளுனது அந்த திரைப்படம். அது மாதிரி நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு அந்த கடமை அது. நம்ம உண்மையான சினிமாவை நேசிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சே தீரணும். அதை விட்டு வெளியே போக முடியாது. அவ்வளோதான் எனக்கு சங்கர் ராஜ்குமாரோட பந்தம். ஆனால் அவர் அந்த உதவியை இன்னைக்கு வரைக்கும் மறக்காமல் பெருசாக எடுத்துக்கிட்டு அதை பற்றி பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும் பொழுது இப்போ தான் எனக்கு தோணுச்சு, சேரன்ற பேருக்கு அடிக்காதீங்க பாவம், அவரே எனக்கு உதவி பண்ணான்றப்போ அவர் என் மேலே வச்சிருக்க கருணை அது நல்லது, சந்தோஷம். ஆனால் அவர் அப்படி தான். இவரோட படங்கள்லாம் இவர் சம்பாதிக்கிறதுக்கு சினிமாவுக்கு வரல. இவன் மண்டைக்குள்ள நிறைய அரிப்பு, நிறைய உள்ளுக்குள்ளே யோசிச்சு சினிமாக்கள்லாம் நிறைய பார்க்குறாரு. அப்போ சாதாரண சாமானியனும் ஒரு சினிமாவை எடுத்துட முடியும், சாமானியன்கள்கிட்டையும் சினிமாவை கொண்டு போய் சேர்த்துட முடியும், சாமானியங்களையும் சினிமாவுக்குள்ளே பயன்படுத்திட முடியுன்ற ஒரு பெரிய கர்வம் அவருக்கு உண்டு. அவரோட அடுத்த படம் கூட பயாஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் எடுத்த கதையே ஒரு படமாக எடுத்திருப்பார். வெங்காயத்துக்கு ஒரு கஷ்டப்பட்ட அந்த கதையை எடுக்க அதை திருப்பி ஒரு படமாக்குனார். அந்த படமும் எனக்கு ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இது என்ன இப்படி இவர்கிட்ட ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும். அந்த நகைச்சுவை உணர்வு அந்த படத்துக்குள்ள இருந்துச்சு. அந்த ஆயா, பாட்டி எல்லாரும் அதை பேசுனது எல்லாமே ரொம்ப. நம்ம ஊரில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த பெரிய நடிகர்கள் கமர்ஷியல் படங்கள் இதையே பார்த்துட்டு தியேட்டரை ஃபில் பண்ணுற கூட்டங்கள் இந்த மாதிரி படங்களை நடுவ விட்டுறாங்க.
அப்புறம் எங்கேயோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், சார் இந்த தோழர் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், அந்த படம் ரொம்ப நல்ல படம் சார், நீங்கள் இதில் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த படம் இருக்குது. ஆனால் தியேட்டரில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் குறைவாக இருக்குது. அது காரணம் வந்து நம்ம தான் அந்த படத்தை முன்னிறுத்தணும். நம்மன்னா நீங்கள் தான் அந்த மாதிரியான திரைப்படங்களை முன்னாடி மக்கள்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டினா முதல் ஷோ, முதல் விமர்சனம், முதல் ரிவ்யூ உங்கள் மூலமாக தான் வெளியே போகுது. அப்போ அந்த மாதிரி படங்களுக்கு எப்படி இப்போ இந்த படமே சார் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது வந்து இந்த படத்தில் இருக்க எல்லாமே ஒரே ஆள். இந்த புது முயற்சிக்காகவே நம்ம அதை பாராட்டணும். ஆனால் அந்த புது முயற்சியை சிறப்பாக செஞ்சிருக்கிற ராஜ்குமார். அந்த படத்தை பார்த்துட்டேன், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, முதல் வருஷம். அப்போ நான் பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்னப்பா நீயே இவ்வளவையும் தூக்கி சுமந்திருக்கியே, எப்படி இது முடிஞ்சிச்சா எப்படி? அப்போவே அவர் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் அதை இப்போ மறுபடியும் இன்னும் நிறைய மாற்றி ரீஷூட் பண்ண மாதிரி திருப்பி ரீஒர்க் பண்ணி சிஜியில் எல்லாம் எல்லாத்தையும் மாற்றி இப்போ இந்த அப்போ பார்க்கும்போது இல்லை, இப்போ இருக்குதுலாம். இதை தொங்குறது நீங்கள் தான், மேலே இருக்குது நீங்கள் தான். அந்த மாதிரி படத்தில் வந்தீங்கன்னா இப்போ நம்ம ராஜ்குமாரா தெரிவார், ஆனால் வேற ஆளாக தெரிவார். அதுக்கு எவ்வளோ மெனக்கடமா இருக்கும். ஒரே ஆள் நடித்து, ஒரே ஆள் இயக்கம் பண்ணி, ஒரே ஆள் ஒளிப்பதிவு பண்ணி, ஒரே ஆள் லைட்டு பார்த்து, ஒரே ஆள் எடிட் பண்ணி, ஒரே ஆள் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி, இது எல்லாத்துக்கும் அவ்வளோ டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம்ன்றது உங்களுக்கு குறைவு. இன்னும் 10 வருஷம் கூட ஆகலாம் ஒரு சில படங்கள், அப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த உழைப்பு உங்களை அடையாளப்படுத்தும். அப்புறம் இன்னொரு படம் இவர் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு, இன்னும் ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த காட்டுக்குள்ள எடுத்த படம் என்ன படத்து பேர்? நெடும்பா. அதை நாங்கள் வந்து எங்கள் சீட்டு வச்சில் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்காக வாங்கினோம். அது ஒரு அற்புதமான படம். கண்ணீர் வந்துடும் கடைசியில். அது எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இவங்க அப்பா ஒரு தலைசிறந்த நடிகர். அவங்க அப்பாவை தான் எனக்கு வெங்காயத்தில் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த கூத்து பாட்டு பாடுறவராக இருப்பார். அந்த நடு ரோட்டில் மகளுக்காக பிச்சை எடுத்து ரோட்டில் நின்று பாடுவார். அந்த வேஷம் வந்து எக்ஸ்ட்ரானரி. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு படத்திலும் நடிகர். இப்போ கூட யாரோ ஒரு படத்தில் நடிக்க வச்சிருந்தாங்க, தண்டகாரண்யம். அதெல்லாம் பண்ணியிருந்தார். அவர் என்னன்னா அந்த நெடும்பாவில் ஒரு குழந்தை என்ன பண்ணும், சிட்டிக்குள்ளே இருக்க குழந்தை தெரியாமல் வழி தவறி ஒரு வேனில் ஏறி ஒரு இடத்துல போய் இறங்கி ஒரு காட்டுக்குள்ளே போயிடும். அது பூரா காட்டு மனுஷங்க, அவங்களுக்கு இந்த பாஷையே தெரியாது. ஆனால் அந்த மனிதர்கள்ட்ட ஒரு குழந்தை மாட்டிக்கிறோம். அந்த குழந்தை மேலே ஒரு அன்பு வச்சுருவாங்க இந்த காட்டுவாசிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தோன்னே இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும்ட்டு நகரத்தையே விரும்பாத காட்டுவாசி 4 பேர் 2 பேர் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு நகரத்துக்குள்ள வருவாங்க. அது பயங்கரமாக இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகிற சீன் எல்லாம் அவ்வளவு கண் கலங்கிடும் மனிதர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அதையும் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. நான் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டேன். இவர் என்னன்னா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் காசு யாரு கொடுப்பா உங்களுக்கு? ஏன்னா வெங்காயத்துக்கு வாங்கின கடனை என்ன அடைச்சு முடிக்கல. நீ அந்த ஆள் 2 பேரை கேட்ட நாங்கள் கூட 2 படம் எடுத்துருவோம். அப்படி அவ்வளவு நெடும்பா ரொம்ப நல்ல படம் சார். ஞாபகம் வந்துச்சு. ஆனா அதுல இன்னும் இதை விட சிறப்பா ராஜ்குமார் எடுத்திருப்பார்ல. எவ்வளவு பட்ஜெட்னு கேட்டா அவட்ட கேட்டா, ஆனா அது 60 ஒரு 70 ரூபா வந்துச்சுனே அப்படிம்பாரு. எது 60 ரூபாய்க்குள்ள படத்தை முடிச்சியா? என்னையா சொல்ற? நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு, நமக்கெல்லாம் முடியல. 10 ரூபா வேணும், 12 ரூபா வேணும், 8 ரூபா வேணும், கோடி இல்லை. ஆனா இவருக்கு 60 ரூபா லட்சத்துல போதுமானது ஒரு படம் எடுக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படங்களை நம்ம தமிழ் சினிமா எடுக்க முடியும். அப்படிப்பட்ட இயக்குனர்கள், அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா அவங்கள தவிர்த்துட்டு நம்ம எல்லாரும் 50 கோடி 100 கோடி 200 கோடி 15 கோடி அதுக்கு மேலதான் படம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், எழுதுறோம், ரசிக்கிறோம், கைத்தட்டுறோம். அதுதான் கல்லாப்பெட்டி நிரப்புது. ஆனா நம்மளோட அடையாளங்களாக இன்னும் நிற்பது நல்ல திரைப்படங்களாக இருக்கக்கூடிய இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் எழுதின அந்த திரைப்படங்கள் தான் உங்களுக்கு நல்ல பேர் சொல்ற படங்களா இருக்கக்கூடியது. அந்த பேர் சொல்ற படங்களோட வரிசையில தான் தம்பி ராஜ்குமாரோட படங்கள் கண்டிப்பா இருக்குது. இன்னைக்கு அவர் சரியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அவருடைய புகழை இந்த சினிமா கொண்டாடும், கண்டிப்பாக கொண்டாடும். அவருக்கான உரிய அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இப்படி ஒரு முயற்சியை சினிமாவுக்காக திரும்ப